கொடுக்குது. நார்மல் ஆப்பிடைட் நம்மளுக்கு வருதுன்னா B1 தான் ஹெல்ப் பண்ணுது. நர்வ் ஃபங்க்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் B1. இப்ப B1 நம்ம உணவுல இல்லைன்னா என்ன வரும்? டெஃபிஷியன்சி டிசீஸ் வரும். என்ன டெஃபிஷியன்சி டிசீஸ் வரும்? பெரி பெரி. இப்ப பெரி பெரினா என்ன? இது வந்து ட்ரைனஸ் வரும். அண்ட் இது வந்து ஆல்சோ வெட் அண்ட் ட்ரை பெரி பெரி இருக்கு. டெஃபிஷியன்சி என்ன ஆகும்? டிஷ்யூ எல்லாம் அப்படியே டீஜெனரேட் ஆகும். ஹார்ட் ஃபங்க்ஷன் குறையும். எடிமா எங்க பாரு தண்ணி போத்துக்கும் வெட் பெரி பெரியில. அண்ட் நம்ம நர்வ்ஸை கவர் பண்றது மயலின் ஷீட், அது கூட எஃபெக்ட் ஆகும் ட்ரை பெரி பெரி. இதோட சோர்சஸ் பாத்தீங்கன்னா தயிர், சன்ஃபிளவர் சீடு, ஃபிஷ், போர்க், enriched cereals, bread, noodles, rice, yeast, whole wheat, millets, unmilled pulses, channa, caramel, and the மாதிரி. So thiamine B1. அடுத்தது riboflavin B2. இதோட functions என்ன? Coenzymes of flavin mononucleotide FMN and flavin adenine dinucleotide. யாரெல்லாம் பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்களோ இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. FAD, FMN இதெல்லாம் coenzymes. எனர்ஜி மெட்டாபாலிசம்ல நம்ம எப்ப பாரு அதை எழுதிட்டே வரணும். நார்மல் கண் பார்வை, நம்மளோட ஸ்கின் ஹெல்த், இதுக்கு B2 தேவை. ரைபோஃப்ளேவினோசிஸ் அதாவது டெஃபிஷியன்சி என்ன ஆகும்? ஸ்கின் ரேஷ் வரும், வாயிலெல்லாம் அப்படியே கிராக்ஸ் வந்துடும், ரெட்னஸ், வாயில அப்படியே புண்ணு. புண்ணு வந்தாலே என்ன சொல்லுவோம்? நீங்க வந்து மணத்தக்காளி கீரையை சாப்பிடுங்க அப்படின்னா ரைபோஃப்ளேவின். இல்லை சின்னதா ஒரு மஞ்சள் மாத்திரை கிடைக்கும், டாக்டர்ஸ் எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, வெறும் ரைபோஃப்ளேவின். ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா லைட் கூட நம்மளால பார்க்கணும், கண்ணை கூட எஃபெக்ட். இதுக்கு என்ன சோர்சஸ்? முட்டை, ஆர்கன் மீட், லிவர், அதெல்லாம் லீன் மீட், அதாவது கால் பக்கத்துல வர அந்த இது. அப்புறம் கீரை வகைகள், ப்ராக்கலி, அஸ்பாரகஸ், பால், மஷ்ரூம், ஷெல்ஃபிஷ், அப்புறம் சீரியல்ஸ், பல்சஸ், இதெல்லாம் ரைபோஃப்ளேவின் B2. அடுத்தது நயாசின் B3. எங்க நயாசின் பார்த்தோம்? ட்ரிப்டோஃபான்ங்கிற அமினோ ஆசிட்ல இருந்து நம்ம நயாசின் பண்ண முடியும். கோஎன்சைம் வந்து NAD+, NADP+. NAD-னா நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட், 2 டைநியூக்ளியோடைட் இல்ல நிக்கோட்டின். இப்போ நயாசின்ல இருந்து இது வருது, நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட். ஸோ பாஸ்பேட் வரத்தே எனர்ஜி வரும், பாஸ்பேட் போறதே எனர்ஜி போகும். ஸோ இதுவும் நிறைய பார்ப்போம். NAD, NADP எனர்ஜி மெட்டாபாலிசம்ல பார்ப்போம், நர்வஸ் சிஸ்டம்ல பார்ப்போம், டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல பார்ப்போம். டெஃபிஷியன்சி டிசீஸ் பெலாக்ரா, பேரு பெலாக்ரா. என்ன விட்டமின்? நயாசின். இது என்ன டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ்? வீக்னஸ், இரிட்டபிலிட்டி, கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது. நீங்க மட்டும் பேசிட்டே போறீங்க, 5 hour ஆக போது, டயர்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்ல நைசன் சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இன்னும் 20 நிமிஷம் தான் நல்லா படிக்கலாம். சரிங்களா? நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. புவர் மெமரி, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு நயசின் டெஃபிஷியன்சி B3. சிவியர் டெஃபிஷியன்சி, அந்த டிசீஸ் பேர் பெலாக்ரா. அண்ட் சோர்சஸ் என்ன? சிக்கன், ஃபிஷ், அப்புறம் டர்க்கி, நம்மளோட முக்கடலை அதாவது வேர்க்கடலை, அப்புறம் வந்து அவக்காடோ. இப்ப நம்ம B1ல என்ன பார்த்தோம்? பெரி பெரி டெஃபிஷியன்சி டிசீஸ், வெட் அண்ட் ட்ரை. B2ல வெறும் பேர் இல்லை, ரைபோஃப்ளேவினோசிஸ், அவ்வளவுதான் ரைபோஃப்ளேவின்ல. நயாசின்ல
பெலாக்ரா. சரிங்களா? இப்ப எங்க போறோம்? பயோட்டின். பயோட்டின் வந்து இன்னொரு கோஎன்சைம், எனர்ஜில இருக்கு, ஃபேட் சிந்தசிஸ், அமினோ ஆசிட், கிளைகோ எல்லாத்துலயுமே இருக்கு. எனர்ஜினா கார்போஹைட்ரேட், ஃபேட்னா கொழுப்பு சத்து, அமினோ ஆசிட்னா புரோட்டீன் புரத சத்து, கிளைகோஜன் கார்போஹைட்ரேட்டோட ஸ்டோரேஜ், எல்லாத்துலயுமே பயோட்டின் இருக்கு. டெஃபிஷியன்சி என்ன ஆகும்? ஹேர் லாஸ் ஆகும், ஸ்கின் ப்ராப்ளம் வரும், நம்மளுக்கு ஃபிட்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, பசியே இல்லாத அனோரெக்சியா, பசியே இல்லாத ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ரொம்ப மசில்ல வலி பிச்சுண்டு போகும், அது பயோட்டின் டெஃபிஷியன்சி. எதுல பயோட்டின் இருக்கு? நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ல இருக்கு, சீ ஃபுட்ல இருக்கு, லீன் மீட்ல இருக்கு, எக்ஸ்ல இருக்கு, ஆர்கன் லிவர் கிட்னில இருக்கு, ஈஸ்ட்ல இருக்கு, அப்புறம் பருப்பு வகைகள்ல இருக்கு, சாக்லேட்ல இருக்கு, காலிஃப்ளவர்ல இருக்கு, அப்புறம் கீரை வகைகள்ல இருக்கு. அண்ட் டிஎன்ஏ ஆர்என்ஏக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பயோட்டின். அடுத்தது B5. ஸோ B1 பார்த்தோம், B2 பார்த்தோம், B3 பார்த்தோம், இப்போ B5 பயோட்டின் பார்த்தோம் நடுவில். B5 இஸ் பேண்டோதெனிக் ஆசிட். இதோட ஃபங்க்ஷன் வந்து கோஎன்சைம் A. நம்ம வந்து எல்லா மெட்டபாலிசம்லயும் கோஏன்னு போடுவோம். கோஎன்சைம் A ரொம்ப முக்கியம். எனர்ஜி மெட்டாபாலிசம்ல நிறைய வரும். டெஃபிஷியன்சி சிம்டம் பார்த்தீங்கன்னா இன்சாம்னியா, தூக்கம் வராது, ஃபெட்டிக், ரொம்ப டயர்டா இருக்கும். சோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஹோல் கிரெயின், சேப்பரிசில இருக்கு, கோதுமையில இருக்கு, மைதாலையும் வெள்ளை அரிசிலையும் அந்த அளவு கிடையாது. வெஜிடபிள்ஸ்ல இருக்கு, நம்மளோட வேர்க்கடலைல இருக்கு, சீஸ்ல இருக்கு. அண்ட் பேண்டோதெனிக் ஆசிட் வந்து ஆர்கன் மீட்ஸ்லயும் இருக்கு. And it's very very important. சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபோலாசின், ஃபோலிக் ஆசிட், ஃபோலேட். இது எது சொல்லாலும் ஒரே மீனிங் தான். 2-3 மீனிங் இல்லை, எல்லாமே ஒண்ணுதான். ஒரே பேர், 3 பேரும் ஒன்னே தான். ஃபோலேட் சொன்னாலும், ஃபோலிக் ஆசிட் சொன்னாலும், ஃபோலாசின் சொன்னாலும் எல்லாமே ஃபோலேட் தான். இது வந்து டிஎன்ஏ சிந்தசிஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். புது செல் ஜெனரேட் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியம். டெஃபிஷியன்சி டிசீசஸ், இதுல அனீமியா, நிறைய வித அனீமியா இருக்கு. நம்மளுக்கு ரொம்ப காமனா தெரிஞ்சது அயன் டெஃபிஷியன்சி அனீமியா தான். பட் இந்த ஃபோலேட் அனீமியால என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆர்பிசி, அதாவது நம்ம ரெட் பிளட் கார்பஸில், அது வந்து பெருசாகி தான் சின்னதாகும். அதோட மெத்தட் அப்படி 7 ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த ஃபோலேட் டெஃபிஷியன்சி இருந்தா அது நடு ஸ்டேஜ்லயே வெள்ளம் வந்துடும். அதனால பெருசாவே வெள்ளம் வந்துடும். மெகாலோனா பெருசு, பெரிய செல்லா வெள்ளம் வந்துடும். கடைசி வரலும் சின்னதாகி ஃபார்ம் ஆகாது, பெருசுலயே வெள்ளம் வந்துடும். இதுல சிம்டம்ஸ் என்ன? டயரியா, டிப்ரெஷன், மென்டல் கன்ஃபியூஷன். இதோட சோர்சஸ் என்ன? கீரை வகைகள், பால், ஃப்ரூட்ஸ், லிவர், அப்புறம் சோயா, பட்டாணி, அப்புறம் நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் பீன்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ், அப்புறம் நம்ம கோதுமை. அப்புறம் இது ஏன் ப்ராப்ளம் ஆகுதுன்னா, அந்த இது இப்ப ரொம்ப சின்ன குழந்தைகள்ல பிஃபோர் அவங்க பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி 8 வயசோ 9 வயசுக்குள்ளேயே நம்ம ஃபோலிக் ஆசிட ஒழுங்கா அவங்க உடம்புல சரியா இருக்கான்னு பார்த்து, இது வெறும் இப்ப எவ்வளவு சோர்சஸ் பாத்தீங்க, இது எல்லாத்தையும் கொடுத்தா போறோம். அண்ட் இதெல்லாம் ரொம்ப கம்மி தானே தேவைப்படுது. ஸோ சிறிய அளவு கொடுத்தா அவங்களுக்கு அன்னைக்கு ஃபோலிக் ஆசிட் கிடைச்சிடும். பட் ரெகுலரா கொடுக்கணும், ஏன்னா இது வந்து வாட்டர் சால்யுபிள் விட்டுன்னு கீழே போயிடும். இப்போ ஒரு பொண்ணு வந்து ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சியோட பிரெக்னென்ட் ஆனானா அந்த குழந்தையோட ஐக்யூ எஃபெக்ட் ஆக சான்ஸ்.
ஸ்பைனா பிஃபிடான்னு ஒரு ப்ராப்ளம் வரக்கூடிய சான்ஸ். அதனால ஃபோலேட் வந்து டெஃபினட்டா பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு முன்னாடி அந்த டெஃபிஷியன்சி இல்லாத வச்சுக்கணும். ரொம்ப ஈஸி, கீரை சாப்பிடணும், பாலை குடிக்கணும், பழத்தை சாப்பிடணும், வந்துடும். ஓகே, ஸோ ஃபோலேட்டோட டெஃபிஷியன்சி என்ன பேரு? மெகாலோபிளாஸ்டிக் அனீமியா, பெரிய செல், அந்த பெரிய செல் வெளில வர அனீமியா. அடுத்தது பாத்தீங்கன்னா B12 கோபாலமின், சயானோ கோபாலமின். இப்ப சயனைடு அப்படின்னு சொன்னாலே டென்ஷன் ஆயிடுவான், ஐயோ அது டேஞ்சரஸ். பட் நம்ம உடம்புக்குள்ளேயே சயனைடு இருக்கு, சயானோ கோபாலமின், அதான் B12. கோஎன்சைம் ஃபங்க்ஷன், புது செல், ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல்ல ரொம்ப முக்கியம். ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ், அமினோ ஆசிட் நம்மளோட புரத சத்து, அண்ட் நர்வ் செல் பண்றோம், மெயின்டைன் பண்றோம். இது டெஃபிஷியன்சி வந்து பெர்னிஷியஸ் அனீமியா. அண்ட் என்ன ஆகும்? ரொம்ப டயர்ட் ஆயிடும், ரொம்ப அப்படியே சோர்ந்து போகும், அண்ட் பெரிஃபரல் நர்வ் எல்லாம் டீஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா B12 டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து இந்த காலெல்லாம் அப்படியே வந்து எரியும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் B12 டெஃபிஷியன்சி. ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, இந்த டிப்ஸ் ஆஃப் ஃபிங்கர்ஸ் அண்ட் டிப்ஸ் ஆஃப் டோஸ் வந்து எதை தொட்டாலும் எரியிற மாதிரி. சோர்சஸ் வந்து நான் வெஜிடேரியன் சோர்சஸ் தான், goat liver, fish, egg and milk. Okay, milk also is an animal product. But இதுல என்ன பியூட்டினா, அந்த நம்ம வந்து soluble insoluble fiber படிக்கிறச்சு, insoluble fiber வந்து ஸ்டூல் பல்க் ஜாஸ்தி ஆகும்னு படிச்சோம். அந்த ஸ்டூல் வந்து எவ்வளோ நேரம் லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருந்தா அது வந்து குட் பாக்டீரியா ஜெனரேட் பண்ணும். அந்த குட் பாக்டீரியா ஜெனரேட் பண்ணா அது வந்து B12 நம்மளுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபைபர்ல பல விதமான விஷயம் இது ஒண்ணு. ஸோ இது வந்து பெரிஃபரல் நியூரோபதி வரும், அதாவது இந்த மாதிரி நம்ம கை விரல்களையும் கால்ல எரிச்சல், அண்ட் லாஸ் ஆஃப் மென்டல் எனர்ஜி, ரொம்ப டயர்ட் ஆயிடும், டிப்ரெஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அண்ட் டிங்லிங், அப்படி எரிச்சல் இந்த மெம்பரைன்ஸ்ல. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சயனோகோபாலமின் B12. ஸோ என்னெல்லாம் பார்த்தோம்? B1 பெரி பெரி. B2 என்னது? B2 is B1 is thiamine, deficiency is beriberi. B2 is riboflavin, இதுக்கு A riboflavin வேற ஒன்றும் பேர் கிடையாது. B3 is niacin, அதோட deficiency is pellagra. Biotin, அதுக்கு deficiencyக்கு பேர் தரல. Pantothenic acid, இதுக்கும் deficiencyக்கு நம்மளுக்கு பேர் கிடையாது. Folic acid deficiency anemia, அது என்ன type of anemia? Megaloblastic anemia, அந்த செல்ஸ் பெருசாவே வெளியில வந்துடும். B12 pernicious anemia. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. You have to learn this. Okay. So next, with this we actually finish. If you want a recap, we can do quickly of what we did now. So fats பார்த்தோம். பேசிக்கா நம்ம என்ன பார்த்தோம்? ஃபேட்ஸ்ல வந்து we saw basically saturated fats, unsaturated fats, trans fatty acids, அப்புறம் saturated fatல triglyceride, அப்புறம் essential fatty acidல linoleic, which is omega 6, and linolenic, which is omega 3. Then omega 3 is very important for heart health, hypertension, and omega 6 is important for என்ன sources-னு பார்த்தோம். So sources-ல linoleic can be converted to arachidonic, basically vegetarian sources and meat for arachidonic.
linolenic வந்து all the seed oils, EPA, DHA, algae இருக்கு, shellfish இருக்கு, human milk. Phospholipids தான் நம்ம fat உள்ள எடுத்துன்னு போகுது, emulsifier, lecithin, choline. Steroidsல cholesterol பார்த்தோம். Bad cholesterol, how it increases heart problems. It's present only in animal products and milk products. Milk, butter, ghee and தயிர், cheese எல்லாத்துலயுமே cholesterol. Vitamin, vital amine ரொம்ப ரொம்ப முக்கியம். Small quantities. ரொம்ப small quantity. Light vanda riboflavin B2 will get spoiled. Oxygen vanda vitamin C kettu poy. Heat vanda B1 kettu pogum, vitamin C kettu pogum. Water soluble edu? Maavu sattu, porada sattu, vitamin B, vitamin C. Fat soluble edu? Kolpu sattu, A, D, E, K, vitamins. Precursor example enna? Beta carotene lendu vitamin A, tryptophan lendu niacin. For fat soluble vitamins romba easy move panna mudiyum, ellam panna mudiyum ena water soluble, which is water soluble romba easy move pannum vitamin B and vitamin C. Fat soluble avlo easy na po mudiyadhu, எங்க கொழுப்பு சத்து இருக்கோ அங்கதான் போக முடியும், இதுவும் லிம்ப் வழியா தான் போகணும் and protein carriers தேவைப்படும். B vitamin by and large பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்லயும் இருக்கு, புரோட்டீன்லயும் இருக்கு, ஃபேட்லயும் இருக்கு, அது எல்லாத்துலயும் coenzymes and cell multiplicationலயும் இருக்கு and எல்லா என்சைம்லயும் ஹெல்ப் பண்றது chemical reactions and coenzymes ஆ இருக்கு. Main sources milk, eggs, cheese, meat, fish, green leafy vegetables. Coenzyme energy pathway thiamine, now we know it's B1, riboflavin, we know it's B2, niacin, we know it's B3, then pantothenic acid, B5 and biotin. Amino acid la B6, cell division la folic acid and vitamin B12. So B1 is thiamine, B2 is riboflavin, B3 is niacin, biotin, B5 pantothenic acid, B6 pyridoxine, apram folate and cobalamin. B1 deficiency enna? Berry, berry. Wet berry, berry, dry berry, berry. B2 enna? What is B2? Riboflavin deficiency ki per kadayadu. B3 niacin pellagra is the deficiency. B3 pellagra, it is coenzyme in energy metabolism, NAD, NADP. Biotin deficiency ki per kudukala, sources paathom, mukkya ellathiliyume mukkiyam. Pantothenic acid, coenzyme A, idukkum deficiency ki we don't have a name. Folic acid deficiency enna? Anemia. Enna mari anemia? Megaloblastic anemia. Periya cells RBC வந்து வெளியில வரும். B12 deficiency enna? Pernicious anemia. So different ones have different. Idhula B12 and folic acid also has in self synthesis, which means DNA RNA production le idu rendu romba mukkiyam. So thank you very much for your very patient listening, and now I hand over to whoever is taking over, Pradeep or Helen. Thank you doctor. Thank you for a wonderful session. So இப்போ குயிக்கா வந்துட்டு நம்ம ஒரு குவிஸ் இருக்கு. ஓகே, ஸோ எல்லாருக்குமே அவங்களோட ஸ்கிரீன்ல வந்துட்டு அந்த போல்ஸை பார்க்க முடியும். ஓகே, ஐ வில் லான்ச் த போல்ஸ். 1 minute.
ஓகே சோ நான் வேணா ஒரு வாட்டி கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ரீட் பண்றேன். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஃபால்ஸ் அபவுட் நியூட்ரிஷன்? ஓகே, நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் ஆர் மேக்ரோநியூட்ரியன்ஸ், அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆர் நியூட்ரியன்ஸ், அதுதான் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன். மேக்னீஸ் அண்ட் மொலிடினம் ஆர் மைக்ரோநியூட்ரியன்ஸ், அது வந்து தேர்ட் ஆப்ஷன். அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து nutrition provides energy for carrying out various function. So நீங்க ஓட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்குமே குவிஸ் வந்துட்டு விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க ஓட் பண்ண ஆரம்பிக்கலாம். இஃப் தேர் இஸ் எனி சேலஞ்ச் நீங்க சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம். ஓகே, yes, the second வந்துட்டு நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். செகண்ட், which of the following statement is true about proteins? Okay, so proteins, first option வந்துட்டு proteins are made up of amino acids, and second options வந்துட்டு proteins are essential for the development of skin, teeth and bones. Third option, protein is the only nutrient that can build, repair and maintain body tissue, and fourth option, all of the above. So இந்த மூணு ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணனும்னா all of the above நீங்க பண்ணலாம். And I will move on to the third question. How many amino acids make up a protein? Okay, so எவ்வளவு அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு புரோட்டீனை மேக்கப் பண்ணும்? லைக் ஆப்ஷன்ஸ் வந்து 10 கொடுத்திருக்கிறோம், 20 கொடுத்திருக்கிறோம், 30 கொடுத்திருக்கிறோம் and 50 கொடுத்திருக்கிறோம். Okay, and here we comes the fourth question வந்து நான் சொல்றேன். Sucrose is a monosaccharide, disaccharide, polysaccharide, and the fourth option வந்துட்டு என்ன கொடுத்திருக்கிறோம்னா none of the above. அண்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த செஷன் கோர்ஸ் கண்டென்ட்ல இருந்து தான் நம்ம ரிட்ரீவ் பண்ணிருக்கிறோம். ஓகே, எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேருக்கு ஸ்கிரீன் விசிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஐ ரிக்வெஸ்ட் அந்த போல்ஸ் ஆப்ஷன் சொல்லிட்டு உங்களோட மொபைல்ல, உங்களோட இப்போ லேப்டாப்ல இல்ல சிஸ்டம்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களா பார்க்க முடியும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போயிட்டு இருக்கு. அண்ட் ஃபிஃப்த் ஆப்ஷன், ஃபிஃப்த் கொஸ்டின் வந்துட்டு நான் ரிப்பீட் பண்றேன். which of the following, which of this is not a lipid? First வந்துட்டு fats, second வந்து பாத்தீங்கன்னா oils, and third வந்து proteins, and fourth option வந்துட்டு wax. Okay, and so first question நான் திருப்பி போறேன். we have around 484 participants இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250-270 பீப்புள் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. மை ரிக்வெஸ்ட் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ 40% வந்துட்டு ஓட் பண்ணிருக்காங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு பி அ பார்ட் ஆஃப் இட். ஸோ கொஸ்டின்ஸ் வந்துட்டு நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். உங்களுக்கு போல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போனீங்கன்னா குவிஸ் 1 in progress ஒரு சின்ன விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதுல யூ கேன் பி அ பார்ட் ஆஃப் இட். எஸ், முரளி சார் வந்துட்டு டன் போட்டிருக்கிறாரு. எல்லாருக்குமே விசிபிளா இருக்கு. அண்ட் கவிதா மேம் சப்மிட்டட் த குவிஸ் போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் த பீப்புள் அட்டெண்டட். இன்னொரு 4 minutesக்கு வந்துட்டு உங்களுக்கு குவிஸ் வந்துட்டு லைவ்ல இருக்கும்.